ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணம். இந்த வருஷம் ஆதி பிரம்மோற்சவத்தில் 3ஆம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து ஜீயபுரத்துக்கு நடந்தே போவார். அந்த பாத யாத்திரையில் நாங்களும் கலந்துக்கலான்னு முடிவு பண்ணி வடக்கு வாசல்லேருந்து அவர் கூட நாங்களும் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வெடி வச்சது தான் சத்தம் கேட்ட உடனேயுமே பார்த்திங்கன்னா யானை குதிரை பின்னாலேயே பெருமாள் வந்தார். பெருமாள் கூடவே வந்து முதல்ல வந்தது வந்து தமிழில் பாசுரம் படிச்சுட்டு வந்தாங்க. நடுவில் பெருமாள் வந்தார். பின்னால் வேதத்தில் வாசிச்சுட்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் பாத யாத்திரையில் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக கூட்டமாக பெருமாள் சேவைக்கு அங்கங்கே ஆட்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களெலாம் தாண்டி போக கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா குரூப்பாக நின்னாங்க. அவங்களுக்கும் பெருமாள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணார். எங்கள் கூட போலீஸ்லாம் பாதுகாப்புக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ட மேலூர் நெருங்க பார்த்திங்கன்னா வாசல் ஃபுல்லாக தண்ணி தெளித்து பெருசாக கோலம் போட்டிருந்தாங்க. மேலூர் கிட்டக்க நெருங்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. அதோடு சேர்ந்து மக்களும் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நடையும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கெல்லாம் வடக்கு வாசலில் கடலை மிட்டாய், வாழைப்பழம், தண்ணி இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேலூரில் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு பால் அது மாதிரிலாம் நடந்து போகிறவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கணுங்கிறதுக்காக கைங்கரியமாக பண்ணாங்க. மேலூருக்குள்ளே நுழையும் போதெல்லாம் நடையே கிடையாது, ஓட்டமும் நடையுமா விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மேலூருக்குள்ளே. அங்கே 2 வீட்டில் உபயம் நடக்குது. கொஞ்சம் தண்ணீர் பந்தல், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு தோப்பு லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதின்னு இருக்குது. விருட்சி மண்டபம்னு சொல்கிறாங்க, அப்பாவு பிள்ளை மண்டப தோப்புன்னு சொல்கிறாங்க. அது போகிற வழியெல்லாம் க்ளீன் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரே கல். பசங்கள்லாம் வந்து யாருமே வந்து அங்கே வந்தவங்க யாரும் செருப்பே போடல. நாங்கள் மட்டும்தான் செருப்பு போட்டு போயிருந்தோம். அந்த செருப்பே போடாமல் அந்த கல்லில் எல்லாம் குத்திக்கிட்டு அந்த கல் குத்துது அப்படின்றது அவங்களுக்கு இல்லாமல் விறுவிறுன்னு பாசுரம் படிச்சுக்கிட்டே போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வந்து உள்ளே போனோன்னா அங்கே வந்து தீர்த்தவாரி நடப்போம். அங்கே கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெருமாள் வெளியில் வந்தார். வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. உடனே ஒரே இருட்டு தான். அந்த இருட்டுக்குள்ளேயே எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 2 பேர் மட்டும் தான் டார்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க முன்னாலேயும் பின்னாலேயும் டார்ச் அடிச்சு எங்களுக்கெல்லாம் வெளிச்சம் காட்டிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக, வலது கை சைடு ஃபுல்லாக ஒரே தோப்பாக இருந்தது. இடது கை சைடு அங்கங்கே ஒரு இடத்துல வீடு இருந்தது. அவங்கெல்லாம் நைட்டு 1 மணி இருக்கும் நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது. அவங்களும் வாசலில் 2 சைடு விளக்கேற்றி வச்சு வாசலில் கோலம் போட்டு 1 மணிக்கு குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் வெயிட் பண்ணாங்க பெருமாள் சேவிக்கிறதுக்காக. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு நிமிஷம் நின்றுட்டு செம்ம ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க. விறுவிறுன்னு ஓட்டமும் நடையுமா தான் போயிட்டு இருந்தோம். இதில் வந்து பந்தத்தோட வெளிச்சத்தில் தான் நிறைய பேர் நடந்து வந்தோம். அந்த பந்தத்துலேருந்து வர நெருப்பு கீழே உழுவுது. அதை கூட யாருமே பொருட்படுத்தாமல் வேகமாக நடக்கிறாங்க. பந்தத்தில் இருந்து வர நெருப்புலே காலே சில பேர் வச்சிடுறாங்க. அதோட விறுவிறுன்னு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கெல்லாம் காலில் கல் குத்துச்சுன்னா வேகமாக விறுவிறுன்னு வராங்க, காலை கழுவுறாங்க, ஒரு ஆயின்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஒரு செகண்ட் கூட நிற்கிறதே கிடையாது. ஓட்டமாக ஓடி போய் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஊசி பாலத்துக்கிட்ட பெருமாள் வராரு. ஊசி பாலத்துக்கிட்ட பெருமாள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம் மாதிரி இருக்குது சர்க்கிள். அந்த சர்க்கிளில் தீனு ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டில் வந்து தடுமாறி ஒருத்தர் விட போயிட்டார். ஒருத்தர் சைடாக நின்றுக்கிட்டாரு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு எல்லாரும் பார்க்குவாங்க, இங்கே படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து கைட் பண்ணார். அவர் ஓரமாக நின்றுக்கிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா இருட்டில் வரவங்களுக்கெல்லாம் அங்கே படி இருக்குங்கிறதே தெரியலை. இவர் தான் அந்த இடத்துல நின்று எல்லாரையும் பார்த்துவாங்க, கீழே படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கீழே இறங்கினோன்னே இங்கே வெடிக்கிற வெடி சத்தம் கேட்டு அங்கேருந்து ஜீயபுரத்துலேருந்து மக்கள்லாம் வந்து நடு தண்ணியில் நின்றுக்கிட்டாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வெளிச்சம், டார்ச் வெளிச்சம் அடித்து இந்த பக்கமாக வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதிகமாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதிகமாக இருக்குது. தண்ணீர்லையும் மணல்லையும் மாற்றி நாங்கள் நடந்து போனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பெருமாளா சேவிக்க அந்த இடத்துலையும் ஆட்கள் வந்திருந்தாங்க. சேவிச்சுட்டு விறுவிறுன்னு நடந்து போய் மேலே ஏறினோம். மேலே ஏறி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எப்படி நாங்கள் அங்கே கிளம்புனோம், எப்போ இங்கே வந்தோன்றதே எங்களுக்கே தெரியவே இல்லை. அங்கே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஒரு 15-20 வேன் நின்றுட்டு இருந்தது. போலீஸ்காரங்களாம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு 2:30 மணி இருக்கும் அங்கே போய் கீழே நாங்கள் இறங்கும்போது. இப்படி ஒரு வழியாக நாங்கள் வந்து ஜீயபுரம் ஆஸ்தான
கல்யாண மண்டபத்தை சேர்ந்துட்டோம். இந்த மண்டபத்துக்கு இதுக்கு முந்தி அம்மையார் தண்ணீர் பந்தல்னு பேர். இது ஏன் அம்மையார் தண்ணீர் பந்தல்னு முன்னால் பேர் இருந்துச்சுன்றதுக்கோ ஜியபுரத்துக்கு பெருமாள் ஏன் வராருன்றது நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ஊரில் வந்து ஒரு பையனும் அம்மாவும் வாழ்ந்தாங்க. அந்த அம்மாவும் பையனும் வந்து பெருமாள் மேலே அதிக பற்றாக இருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து ரங்கநாதன் பேர் வச்சு ரங்கா ரங்கான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அவன் வந்து மாடு மேய்க்க ஆற்றுக்குள்ளே இறங்கி மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தண்ணி அதிகமாக வந்துருச்சு. அப்போ இவங்க மதியானம் சாப்பிட போய் நின்று பார்த்துருக்காங்க, கூப்பிடலான்னு போயிருக்காங்க. ஒரு தண்ணி அதிகமாக போகுது, பையனை காணாங்கவும் அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரங்கா ரங்கா ரங்கான்னு கத்தவும் நம்ம ரங்கநாதருக்கு மனசே கேட்கல. ஐயோ பிள்ளை இல்லைன்னு அம்மா அழுகுறாங்களே. அவனை வந்து தண்ணி கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் அவனுக்கு நீச்சல் தெரியும், காவேரிக்கரை ஓரம் தானே அவன் இருக்கான். அப்படியே அடிச்சுட்டு போய் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு அந்த மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருவான் அவன். ஆனால் பெருமாளுக்கு மனசு கேட்காம என்ன பண்ணிட்டாரு, அவரு அந்த பையனோட ரூபத்தில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க தயிர் சாதம்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் பழைய சாதம்னு சொல்கிறாங்க. தயிர் சாதமும் கீரை மாவடு எல்லாம் கொடுத்ததாகவும் அதை அவர் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருக்காரு. அந்த கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பையன் இங்கே வந்திருக்கான். இங்கே வந்தோன்னா பார்த்துட்டு அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு. இப்போ தானே நீ சாப்பிட்டுட்டு போன மதியானம் அப்படின்னா, இல்லையே நான் சாப்பிடவே இல்லையே, இது மாதிரி அடிச்சுட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு போய் அங்கேருந்து நான் நடந்து இப்போ தான் வரையணும்னா, ஆஹா நம்ம வீட்டுக்கு பெருமாளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஒரு உற்சவமாக கொண்டாடி வருஷம் பெருமாள் இங்கே வர மாதிரி ராமானுஜர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போதான் மக்கள் மனசில் பெருமாள் வந்து பக்தியோட கூப்பிட்டா ஒரு ஏழையோட வீட்டுக்கும் வருவார், அவங்க கொடுத்தது பழைய சாதமாக இருந்தாலும் தயிர் சாதமாக இருந்தாலும் கீரையாக இருந்தாலும் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உற்சவம் நடத்தப்படுது. இதில் வந்து நாங்கள் போய் இறங்கணுமோ இல்லையோ, உள்ள பெருமாளை வந்து போகிறதுக்குலாம் அந்த வாசல் எல்லாம் பிரம்மாண்டமாக கோலம் போட்டு அந்த ஊர் மக்கள்லாம் நடுராத்திரி 2:30 மணிக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த உடனேயுமே பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு களைப்பே இல்லை. நீங்கள் அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் பார்த்தா அவங்க தோள்பட்டையெல்லாம் அப்படியே ரணமாக இருக்கும். பெருமாளை சுமந்து வந்து அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பு காய்ச்சி இருக்கும். ஆனாலும் அவங்கெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக வராங்க எல்லாருமே. கடகடன்னு கொண்டு வந்து பெருமாளை இறக்கி வச்சாங்களோ இல்லையோ டக்குன்னு வெள்ளத்தை இடிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், பிரசாதம் பெருமாளுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு அவங்க வேலையை வந்து சுறுசுறுப்பாகவும் நல்லா வேகமாகவும் பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வெளியில் வந்தோடனேயுமே பார்த்தீங்கன்னா வேன் ரெடியாக நின்றுச்சு. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஸ்ரீரங்கத்துலேருந்து வேன் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நடுராத்திரி 2:30 மணிக்கு போய் இறங்கினா அங்கே பஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, அதனால் எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாங்க ஸ்ரீரங்கத்தில். அந்த ட்ராவல்ஸ் கம்பெனிக்காரங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணமாக நான்லாம் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் சேவிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே எனக்கு கால் வலிக்குதுன்னு நான் தூங்குறதுக்கு அன்றைக்கி 2:30 மணி ஆகும். அப்பேற்பட்ட ஆளை பெருமாள் இந்த ஊர்லேருந்து எப்படி அங்கே கொண்டு போய் என்னை சேர்த்தாருன்னு எனக்கே தெரியலை. அங்கே போய் கீழே இறங்கணும் என் கால் வந்து அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி விறுவிறுன்னு இழுத்துச்சு. அப்பதான் எனக்கு கால் இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு நடக்க முடியாத என்னையவே கூட்டிட்டு போய் எவ்வளோ இன்ட்ரெஸ்டா கூட்டிட்டு போய் அங்கே விட்டுருக்காரு. நான் இவ்வளோ நல்ல உற்சவத்தை இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இனிமே வருஷம் இந்த உற்சவத்துக்கு நடந்தே நான் பெருமாள் கூட போகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சவங்கலாம் நடந்து வரவங்கலாம் வாங்க, முடியாதவங்க பஸ்ல வந்து கூட இந்த உற்சவத்தை சேவிங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஊர்ல சேவிக்கிறது ஒரு விசேஷம், ஜியபுரத்தில் பெருமாளை சேவிக்கிறது ஒரு விசேஷம். அதனால எல்லாரும் சேவிச்சு நல்ல பயன்களை அடைமாறு கேட்டுக்கிறேன். ஓம் நமோ நாராயணா. ரங்கநாதா ரங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.